இந்த லக்னத்திலயோ, இந்த லக்னத்துக்கு 2, 11ல சந்திரன் அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு திரவம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு லிக்விட் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்டது. சந்திரனா பயண கிரகம். பயணம் சம்மந்தப்பட்ட இந்த மாரி தொழில் துறையோ, இதெல்லாம் அவ்ளோ வளர்ச்சிய குடுத்துரும். இப்ப இத விட்டுட்டு மத்த தொழிலுக்கு நம்ம போக தேவையில்ல. ஒரு வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்டு. இப்ப தாய் வழி உறவுல ஒரு தொழில் பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. அத எடுத்துக்கலாம். ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழிலுங்க. சாய்னா பெண்கள். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் துறைய அமைச்சுக்கிட்டா, நிச்சயமாக அதிலிருந்து தான் பணம் வரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் கேன் சம்மந்தப்பட்டது, கூல் ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யூஸா இருக்கும். இந்த நெறைய பேர் சார் இந்த லாட்ஜ் கட்டி வாடகைக்கு விடலாமா? அவங்களுக்கு இந்த அம்சம் இருக்கும். டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு. சினிமா துறையில அந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட துறையிற்கு யூஸா இருக்கும். ஆக மொத்தம் சந்திரனோட காரகத்துவம்னு ஒரு சில தொழில சொல்லுதுங்க. எக்ஸாம்பிள் 2, 3 சொன்னேன் இல்லையா? அத எடுத்துக்கிட்டா, நிச்சயமாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிய குடுத்துரும். ஆக மொத்தம் இத கெட்டியா புடிச்சுக்கணும்.